அம்மா இருந்தாலும் இப்பொழுது எனக்கு பசி அதிகமா இருக்கு. பசிக்குதா? சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்காமா? அப்படியா? ஆமா ஆமா. சமைச்சு வச்சிருக்கோம். சாம்பாரா? ஊத்துக்கம்மா. மீன் ஊத்துக்கிறியா? மீன் குழம்பா? வடை சாப்பிடுறியா? வடையா? வடைனா வைங்க. ரசமா? ஊத்துக்கம்மா. மோர் ஊத்துக்கிறியா? மோரா? சரி ஊத்துங்க. பால் சாப்பிடுறியா? பால் குடிப்போம்மா. பாயாசம் சாப்பிடுறியா? ஐயோ அது நானே வேணாம். பழம் சாப்பிடுறியா? பழம் சாப்பிடுறேன். காய் மொழிங்க சாப்பிடுப்பா. அடா யார் அவன் புனாகத்தோணுண்ணா? யார் அது வாயை மூடிக்கின்னு சாப்பிடுவாங்க? பண்றதெல்லாம் பூனை குசுமா, அப்புறம் அடிச்சா மட்டும் அடிச்சான்றது. சாப்பாடு அருமையா இருந்தது. ஆப்பு ஆப்பு வாங்கி கொடுத்தா குடிப்பேன். ஆப்பாடா சாப்பாடு ரைஸ் நல்லா இருக்குதா? ரைஸ் இவரு ரைஸ் என்னடா? சாப்பாடு ரைஸ்னா அரிசி. ஆமா, அரிசி துண்ணுவாங்களா? யாருன்னா ஊற வச்சு தான் துண்ணணும். சோறு, தூய தமிழ்ல சோறு. சோறு துணியான்னு கூட கேளு, பரவாயில்ல. எப்பா குழம்பு நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுடா. அருமையா இருந்தது. அருமையா இருந்தது. மீன் குழம்பு எப்படி இருந்தது? ஏய் சுவையா இருந்ததுடா. ஆமா, நான் கூட அருமையா சாப்பிட்டேன்பா. என்ன சொல்ற? அடப்பா, வைக்கும் போதே அவர் மூஞ்சால் கட்டுற மாதிரி போது 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 வைக்காத. எங்க அம்மா நின்னு பேய்வாங்க பாரு. ஏய் நின்னபடியே ஊத்துவாங்க பாரு அந்த ரசத்தை. எப்படி எப்படி ஊத்துவாங்க? அப்படி நின்ன வாக்கிலே ஊத்துவாங்க. நீ என்ன பண்ணுவ? அந்த கையால பூச்சி குடிப்பேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். என்ன சொல்ற? ரசமா? ரசம் என்ன ஒண்ணு லேசா உப்பு கைக்கும். ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? இல்ல எல்லாம் சரியா இருந்தது. சுவையா இருந்தது. சுவையா தான் இருந்ததாமே. நான் சாப்பிட்ட சிறப்பா அந்த ரசம் தான் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ஆமா, உனக்கு மட்டும் ஏன் லைட்டா உப்பு கறிக்குதுன்ற? அப்ப பைப் லைன் ஜெயிண்ட் ஆயிட்டுக்குது. எப்பா வடை சாப்பிட்டியா? வடையா? சாப்பிட்டேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. சந்து வடை தானே? ஓட்ட வடைடா. ஓட்ட வடை. ஆமா. உளுத்த வடை தானே? அது பேர் உளுத்த வடையா? ஆமா, எனக்கு தெரியாது. அது நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. அருமையான சாப்பாடு, எல்லாம் அருமையா இருந்தது. ரசம் ஒண்ணுதான் தனியா வச்சுக்கிறேன். ஆடா புறம்போக்கு, சாப்பாட்டுல என்ன அந்த அளவுக்கு அழகா கவனிச்சாங்க ஆளுங்க கூப்பிட்டு. எவ்வளவு சிறப்பா கோழிக்கறி குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, அப்பளம், ரசம், மோர் எல்லாம். என்ன இந்த மாதிரி டேய் மாமியார் வீட்டுக்கு போனா கூட இப்படி கவனிக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி தொண்ணூத்து முன்னு வச்சுட்டு ரேஷன் தனியா வச்சுட்டாங்களாம். எந்த வீட்டுலடா கட்டி கட்டியா வைக்கிறாங்க? போடு தப்புன்னு வா. ஆமா, அண்ணாந்து பண்றீங்களா கவுந்துனே பண்றீங்களா? நாலு பேரும் போய்தாலும் சாப்பிட்டு பத்துருவாங்க. சரி, வீட்டுக்கு தீட்டு போட்டுனா சரி, எல்லாம் சின்ன தேட்டை புளியாமரம் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பச்சு வச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு வீட்டு உள்ள வந்து நோய்வேன். எல்லாம் குறைஞ்சின்னு இருப்பாங்க. குரங்கு மாதிரி இருப்பாங்களா? அப்புறம் ஓனா மாதிரி இருப்பாங்களா? தூங்குவாங்க. நான் வந்து சாப்பாடு போடுவேன். அசம் பாத்திரத்தை போய் பார்ப்பேன். அசம் ரசண்டா ரசண்டா அதை பார்த்தாக்கா வெறும் புளி தோக்குதான் இருக்கும். அடப்பாவமே, அதனால தான் நான் கட்டியால. ஓ இத்தனை நாளா பார்த்து கட்டியா இல்லையா தனியாகுதுன்னு பாட்டுக்கிறேன். ஆகட்டுமா? சரி அம்மா, உண்ட மயக்க தொண்டருக்கு உண்டு என்பார்கள். அதனால சாப்பிட்ட உடனே எனக்கு உறக்க வரும் போல இருக்கு. அப்படியா? அதனால சென்று நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஆனந்தா, அம்மா உணவு வரதுன்னு உறக்க கூடாது. ஏமா? ஏன் தெரியுமா? அது ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. வேதியா? ஆமாப்பா. ஏமா? உடலுக்கு ஆகாது. உடலுக்கு ஆகாது. அப்படியா? அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, அதனால ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். 3 கேள்வியா? ஆமா. என்னென்ன கேள்வி? 3 கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வி நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு வருவாரு. அப்பா வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரு. ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா உங்க அப்பா செத்துட்டாரு. என்னடா வார்த்தை பேசுற?
எதுக்கு அவருக்குதான் போய் வந்து பூச்சை காப்பு கத்துவாங்க சேத்துப்பட்டா போறாரு சேத்துப்பட்டா இல்ல இன்னைக்கு வண்டியில வைக்கணும் இவன் தான் மொத்தத்துக்கு காரணம் மூல காரணமே வந்தான் என்னடா நினைச்சுக்கிறேன் கிள்ளுகிறியா நினைச்சுக்கிறியா கம்பெனியா கிளியரும் உம்மால வந்தன்னா வச்சிருவோம் மூஞ்சி மேலே அவன் கிடையாது கேடியவன் இறக்கத்திலேயே விஷம் தொடப்ப கட்ட வந்து பத்தியா உண்மை எனக்கு தெரியாது இவன் திருட்டடி அம்மா திருட்டடின்னு இத பாருப்பா தற்போது உங்க அப்பா இல்ல அப்பா இல்ல அந்த வெள்ளித்தட்டுல யார் உணவு வருது அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அந்த தட்டுல நான் தான் சாப்பிடுவேன் என்னது நீ சாப்பிடுவேன்டா அப்பா இல்லனாக்கா அந்த வெள்ளித்தட்டு நீ சாப்பிடுவே டேய் டேய் என்ன இது என்னடா பார்வை சரியில்லை வெள்ளித்தட்டு சாப்பிடுவேன் அப்படியே செங்கூர் மாதிரி பாக்குறான் மறான்ல சாப்பிட்ட அந்த வெள்ளித்தட்டுல நான் சாப்பிடுவேன் ஏய் அவங்க அப்பா இல்லனா இளவரசர் தான் சாப்பிடுவாங்க ஐயா கொஞ்சம் லைனுக்கு வந்துறேன் நான் சாப்பிடுவேமா அப்படி என்றால் உங்க அப்பா சாப்பிட்ட தட்டுல நீ சாப்பிடுவே நீ சாப்பிடுவே தபாச கண்ணி முதல் கேள்வி தகுந்த பதில் சொல்றேன் இரண்டாவது கேள்வி நம்ம அரண்மனையில் ஒரே ஒன்று இருக்குது குறவை என்றால் குதிரை வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வாரு உங்க அப்பா இல்ல தற்பொழுது இல்ல ஆமா அதனால இப்போ அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யார் சவாரி செய்வது அப்பா இல்லனா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நான் சவாரி செய்வேமா என்னது அந்த குதிரை மேல நீ ஏறுவியா ஏய் நீ சவாரி செய்வதா இந்த குதிரை மேல ஏறியா ஏய் வெள்ளை குதிரை பரவாயில்லப்பா பையன் தெரியுமா தாங்களா என்ன சொல்றா அப்பா இல்லனாக்கா அந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்வாரா செய்வாங்க ஏய் குதிரை மேல ஏறி சவாரி செய்வாரு இன்னைக்கு வா இன்னைக்கு எல்லாருக்குள்ள முடிச்சிடறேன் நீ அப்படி என்றா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வேமா நீ செய்வே தபாச கண்ணு இரண்டாவது கேள்வி தகுந்த பதில் சொல்றான் மூன்றாவது கேள்வி பார்த்தாப்பா இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் இந்த பஞ்ச மெத்தல படுத்துருவோம் ஆமா இப்போ உங்க அப்பா இல்ல தற்பொழுது இல்ல ஆமா இந்த பஞ்ச மெத்தல யார் என் கூட படுத்துருவாரு என்னமா இது என்ன சொல்றாங்க அம்மா டேய் ஓ மஞ்சனமத்துல அப்பா அம்மா ஒண்ணா உறங்குவாங்க ஆமா இப்பொழுது அப்பா இல்ல அப்பா அம்மாவுடன் யார் உறங்குவது அதானே எனக்கு புரியல அம்மா எனக்கு தெரியுமா அப்பா இல்லனா நீங்க தனியா தான் படுக்கணும் யாரா பொறம்போக்கு யாரா அச்சன அது கருமே அதிகமா இருக்குது நான் தனியா தான் படுக்கணுமா எனக்கு கிடைக்கலையா அந்த சான்ஸ் எனக்கு கெச்சாக்கா சும்மா என்ன துணியை நாய் ஓட்டுறது உதைச்சு வந்துருவோம்டா எப்ப கிடைக்க போகுதுன்னு பார்த்துக்கிறேன் நானு அப்படியே 3 இடிக்கு 1 இன்ச்சு பார்த்துங்கிறேன் நான் அதனால சொல்லாத போட பக்குமா பேசுற அப்பா இல்லைன்னா நீங்க தனியா தான் மாத்துவோம் அப்பா இல்லைன்னா நீங்க தனியா தான் தூங்கணும் நான் தனியா படுக்கணும் ஆமாமா ஆமா நான் தனியா படுக்கணும் தனியா தான் படுக்கணும் ஆனந்தா
சப்போர்ட் வேண்டாம் நாயா கூப்பிடு பொட்டி கரெக்டா கலரி விடலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு உனக்கு பல்லு முளைச்சு வரல உனக்கு பல்லு முளைச்சு வரல கலரி விட்டோம் எனக்கு ஒன்னும் இருக்கிற 17 பேருக்கு செக்கினியே நீ ஒரு ஆள் தான்டா ஏய் பல்லு வலி கத்தி நாளாச்சு நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் வளர்க்கும் பல்லு யாருக்கு எம்சியா எம்சி கிடையாது அது இன்னும் குடிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் எங்க போய் சுத்திங்க தெரியும் மஞ்சா தேய்ச்ச மூஞ்சிக்க மயிர் மொச்ச மூஞ்சிக்க எப்ப ஆடி மாசத்துல நாய் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறாங்கப்பா அவன் மாட்டிக்கினா கரண்ட் காமிச்சு பிடிச்சி நடந்த பக்கம் வந்த மாதிரி ட்ரவுசர் சூத்தால கேட்டியா நான் கட்டு போறேன் எல்லாம் அடிக்க போச்சு அடிக்க முடியல நான் வந்துடுறேன் இது இறங்கி இறங்க முடியலையா நீ போட்டு என்னப்பா பண்ணுவேன் முடிவு ரெண்டு பேரும் கூட்டு போனியா இல்லையா கூட்டு போனதா மஞ்சளாக்கா மறக்க கூடாதா என்னடா தேவசமா கம்பெனில இருந்தாங்க அம்மா என்னம்மா இது நீங்கள் செய்வது நியாயமா இது ஒரு மகனிடத்தில் ஒரு தாய் இப்படியே நடந்து கொள்வது நீங்கள் செய்வது மாபெரும் தவறு ஆனந்தா நான் செய்து தவறா அவர்தாம்மா நான் செய்து தவறு இல்ல ஏன் ஆமாம்பா எப்படி ஏன் தெரியுமா நீ அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சிட்டு நீ தாயகம் திரும்பி வந்திருக்கிறேன் அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படி எல்லாம் பேசிருக்கிறியா பழகிருக்கிறியா நடந்திருக்கிறியா அப்படி என்று அயல்நாடு சென்று படித்தவன் அதனால் அங்கே அயல்நாட்டு பெண்களோட ஏதாவது தகாத உறவு வைத்திருப்பேனோ என்று சந்தேகம் அதனால என்ன சோதனை செய்து பார்த்தீங்க என்றால் நான் தாமா தவறா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை என்னை மன்னிச்சு நடந்து விட்டது இல்லப்பா
எனக்கு பயமா கிடைக்கிறது. ஒரே பதட்டமா கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? இங்க நடந்து உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி வச்சுக்க. உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டாரு. அதனால என்ன அடிச்சே சாகடிச்சுவாரு. அதனால இங்க நடந்த உண்மையே நான் யாருக்கும் எடுத்து சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் செய்து கொடுப்பா. இவ்வளவுதானே? ஆமா, இங்க நடந்த உண்மையை யார் இடத்துல சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். அப்பா, உங்கள் மகன் நான் அப்படிப்பட்ட தவறு செய்வேனா? எந்த தவறும் செய்யவில்லை அப்பா. என் மீது எந்த ஒரு தவறும் கிடையாதுப்பா. என் மீது தவறு கிடையாதுப்பா. வாதம் என்ன யாரு நினைச்சது செயல் செய்தாங்க? கேட்டு பாருங்க, நாட்டு மக்களை கேட்டு பாருங்க. கப்ப ஐசிட்டானே. அம்மா கப்ப ஐசிட்டானே. அட கற்புடா அது மூதேவி. பாவி நன்றி கட்டுவனே. 3 நாள் சுமந்து பெற்ற தாயா பலத்த தாயல்லவா? பெற்ற பாதத்தை விட பலத்த பாதத்தை பாராம தாராளே. நன்றி கட்டவன் இவனை நாட்டில் இருக்கலாமா? இருக்க கூடாது. இது நாட்டை விட அழித்து நாட்டோட துரத்தை விடு. யாரா மாமா? மாமா மயிலகரா மாமா. என்ன பாத்துடா சொல்றா, கால் செருப்புக்கு சமம். சமன்னு சொன்னா கால் செருப்புக்கு சமம் சொல்றானே. சொல்றானே அன்னைக்கு தெரியல நான் மாமனு. மாமனு தெரியல. எங்கடா மாமா? என்னகரா மாமா? மாமா மயிலகரா மாமா. அவன் ஒரு வாட்டி சொன்ன நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மனிதனாக பிறந்தால் 1000 தானம் இருக்கலாம். ஆமாய்யா. ஆனால் நிதானம் தேவை. ஆமா. டேய் டேய் யாரா டேய், நிதானம் தேவடா வாழ்க்கையில. இந்த தடவை நானும் சொல்றேன், நிதானத்தோட இருக்குடா. அப்பதான் நிதானமா இருக்கும். எல்லாரையும் ஆட விட்டுறா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி நிறுத்திட்டே. நிதானம் தேவை. என் மீது எந்த தவறும் இல்லை மாமா. என்னை நம்புங்கள் மாமா. தவறு இல்லையா? அவர் எந்த தப்புமே பண்ணலங்க. நீ வேற. உண்மையை நான் தான் பார்த்தேன். இல்ல 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 எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு உள்ள போச்சு. யாரு உன் முண்டாட்டியா? உன் தங்கச்சி. உன் தங்கச்சி தான் அவரை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கேட்டு வந்து ஆடா கூட்டி கொடுத்த டாபுரு. ஆமாடா இந்த தொழில் செய்து ஏன்னா தும்ப செல்லு தூக்க மாட்டி ஷாலமாடா. ஊட்டி கொடுத்துட்டாண்டா ஒரு காரே வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப 2வது ஆட்டோ வாங்கி ஊட்ட போறோம். வாடகை போயிடுது. இப்ப 3வது பஸ் வாங்க போறோம் நாங்க. எங்க பரம்பரையே பூச்சி கூட பரம்பரை தான். எனக்கு தேவை இந்த நாடு. இந்த நாடு நம்மளுக்கு இறக்கிய சொந்தம். நாட்டை விட்டு போறாங்க நாய போக
சும்மா நடிக்கிறான். அடிக்கிறான். அன்னைக்கு கேட்க மனிதனோட தராதரத்தை பத்தி பேசுறேன்டா. சமானன்னு சொன்னானே. தாய் மாமன் உறவு என்பது எப்பேற்பட்ட உறவு? அதான் ஐயா. ஆ. எப்படியாக அந்த உருளு உருளு இல்லப்பா. குடல் உறவு. ஏய் 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 தாய்க்கும் மாமனுக்கும் தாய் மாமனுக்கும் ரத்த பாச உறவிடாது பாரு. ரத்த பாசம். ஏய் எப்படி நடிக்கிறான் பாரு. நான் யாரு எப்பேற்பட்ட தெரியாம என்கிட்ட நீ பாய கொடுக்க கூடாது. பாய கொடுக்க கூடாது. அன்ற மாபெரும் சபை அறிய என்ன பார்த்து நான் சொன்னேன் கால் செருப்புக்கு சமான்னு அப்படின்னு சொன்னா ஐயா. ராஜா சொல்லு ஏன் பேசுற உங்க கூட்டத்துல 1000 நடந்துல வரணும் வரணும் இல்லையா என் கூட்டத்துல 1000 நடந்து நீ பேசும்போது எல்லாம் கம்முன்னு தானே இருந்தீங்க சொல்லு எங்க மாமா என்ன அடிப்பாரு ஒதிப்பாரு வெற்றி விட போடுவாரு ஆனா நீங்க யாரும் பேசாதீங்கன்னு சொல்லு இந்த தடியை என்ன அடிப்பா இந்த சீமை பண்ணி என்ன அடிப்பா எந்த சீமை பண்ணியா எந்த சீமை பண்ணியா பாரு 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 தோ பாரு சொல்லு யாரா பேசுறீங்க செம்பாக்கு ஒரே பாம் குசு விட்டா கூட சத்தம் இல்லாத பொறுமையா விடுமா எப்படியே எப்படி ஒண்ணா வந்தது நின்னு போச்சா ஏய் வாங்க சூத்து இங்க வா இன்னொரு விஷயம் சும்மா தான் இரண்டா இந்த நாடு யாருக்கு சொந்தம் எனக்கு எப்போ எப்பொழுதுமே ஏய் பிறந்த உடனே தாய் இறந்துட்டேன் இப்ப தந்தை வரவன் கிடையாது ஆமா இவர் அனாத நாய் அம்போ காலமர பரமோக்கு புளியமரம் தகுதிக்கு ஏத்தவாறு ஆசைப்படணும் பட்டால ஊடு கட்டிக்கிறேன் நாங்க பொறம்போக்குல ஊடு கட்டிங்கிறோம் அவன் பட்டால கட்டிங்கிறான் நம்ம ஜென்மம் பொறம்போக்குல கட்டிங்கிறோம் வாங்க அது இன்னும் கொஞ்ச நாள்ல பட்டா ஆயிடும் போ பட்டானால எப்போ வித்துட்டு போயிடலாம் பொறம்போக்கு நாளத்துக்கு என்னைக்கு வேணாலும் பட்டா வரலாம் அது ஏன்டா பொறம்போக்குலயே இருக்கிறேன் முன்னாங்க சௌகரியம் நான் பொறம்போக்குல இருக்கிற புளியமாத்துக்கு பொங்கி சொல்றேன் அவனு கேட்டாங்களா கேட்டாங்களா தேவையில்லை கேட்டாங்களா கையில மோதிரம் போடுகிறேன் ஆமா என்னப்பா செவடியா பையா மோதிரத்தை கைக்கு வரலாம் யாரு என்னடா ஊடு இது எப்படி வேற ஓய்ச்சு டேய் டேய் ஏதோ வச்சு நான் ஓப்பன் வைக்கிறேன் கம்முனரு ஐயோ ஆள் இல்ல 8.25 லட்சம் கோயிந்தா கோயிந்தா 8.25 லட்சம் எப்படா நீங்க 7.5 1 லட்சம் அவன் தினைக்கு 500 ரூபாய் வாங்கி போடுறான் போடு இனி நாட்டுல யாரையுமே கிடையாது போடு போடா என்ன பாரு போட பாருங்க என்ன தெய்வமே என்ன தேவடியா பேர் கேட்டு என்ன தெய்வமே என்ன சொன்னாச்சுறான் என்ன சொன்னாச்சுறான் கட்சி யார்தான் எத்தாந்து கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த பெருமாள் என்ன இப்ப பூச்சியா என்ன பூச்சிப்பா உங்க அம்மா விட்டு வந்து போச்சா சொல்றா சொல்றா இவன் போய் கேட்டியாச்சு இருப்ப கேட்டமா நான் ஒரு நாள் தான் அவனை சேர்த்து வச்சாக்கா நமக்கு பரப்பறேன் ராசாச்சி மரத்தில் நாடே மொத்தம் குடிச்சோட போயிங்க வராங்க வாடா மலர்ந்த செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகமானது இப்படி வாடி கருகருது என்னாச்சு உனக்கு ஆரவள்ளி என்னங்க மலர்ந்த செந்தாமரை மலர் போல இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கி கருகருத்து காட்சி அளிக்கிறது என்றால்
என்ன தெரிகிறதா? என்னுடைய மனதில் பெருத்த குறையா உங்களுக்கு அதை சொல்வதா அல்லது மறைப்பதா என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றேன். பெறாமல் பெற்றெடுத்த 2 செல்வத்தை உண்மைதான். நம்முடைய மகளை பலரோடு போக வேண்டாம் என்று பலமுறை எடுத்து உரைத்தோம். உண்மை. நம்முடைய வார்த்தை கேட்காமல் பலரோடு சென்றார். அவர் நிலைமை என்னாச்சு? கண்ணு தெரியாத போயிட்டான். உண்மைதானுங்க. நாட்டை விட்டே கடந்து விட்டோம். ஆமா. ஒரே ஒரு மகன், ஒரு பெற்ற மகன். தாயில் இழந்த திருமணம் செய்தேனே, அவளை பெற்ற தாயாக நினைத்தாய். அவன் தாரமாக நினைத்தானே. எப்படி நினைத்த? எப்பெல்லாம் வளர்த்தேன். தாய் என்று பாராமலோட தாரமகன் நினைத்தார். அவருடைய அடியடியில் அடித்து சித்திரவதை செய்து இந்த நாட்டை விட்டே கடந்து விட்டோம். இதை நினைத்து என்னுடைய மனமாகப்பட்டது பெருத்த கவலை. பெருத்த கவலை. அப்படியா? இதை பாருங்களேன் தான். உன்னுடைய மனக்கவலை போக்க வேண்டும் என்றால் இந்த ஆரவழியோட மருந்து இருக்கிறது. மருந்தா? ஆமாங்க. புரியல. மருந்து என்றால் பயப்பட வேண்டாம். மருந்து என்றால் என்ன தெரியுமா? என்னது? முக்கடியால் தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய பழச்சாறு. முக்கடியால் தயாரித்தது மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய பயசார். ஆமா. அதை அருந்தினால் உன்னுடைய மனக்கவலை தீர்ந்து விடும். என்னுடைய மனக்கவலை தீர்ந்து விடுமா? எங்கே? டேய் பையா கொண்டு வா. டேய் பூசி வந்து போட்டு வரான் போட்டு வரான். எத்தனை சிட்டிக்கு போட சொன்ன? ஏண்டா நான் 3 சிட்டிக்கு போட்டேன். நான் அதை விட கம்மியா தான் போட்டுக்கிறேன். கம்மியாவா? எவ்வளவு உண்டு? 30 சிட்டிக்கு போட்டுக்கிறேன். நான் 3 சிட்டிக்கு போட்டேன். நீ 30 சிட்டிக்கு போட்டுக்கிறியா? ஆளுக்கு ஒன்னும் ஆகாது. ஆளு மறைச்சுக்கு நினைப்பான். போயிட்டு வந்து காதல எண்ணெய் காய்ச்சி ஊத்திக்குவோம். யாரு காதல? டக்குன்னு செஞ்சு போடும். அவரு காதலையா? அவரு காதல. ஓ அந்த ஆளு காதல ஊத்த வேண்டாம். காதத்தான் ஊத்தணும். ஏன்னா ஒரு காது காத கடை இல்ல. காதுல காய்ச்சி நல்ல இந்த மாதிரி கொய் போட்டுக்கணும். சரி 30 சிட்டிக்கு போட்டுக்கிறேன். எனக்கு எதுனா கொடுத்து வேணும். கோயில் மக்கா உக்காரு. என்ன பண்ணுங்க அடக்கிற உக்காரு. உக்கார மின்சாமியா விடுங்க வச்சியா போடா விடுங்க. இன்னும் சுத்திக்கிட்டு மாறான். வீட்டுக்கு எடுக்கிறத திட்டி போட்டு போடா. பாத்ரூம் பண்ண போய் கது பூச்சி ஆண்டாடா உக்காரு. என்னத்துக்கு தான் ஏந்துக்கிறீங்க? இப்படி 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 உக்காரு கம்முன்னு. 30 சீட்டுக்கு போட்டுக்கிறேன். சாமி போட்டுங்களே. அம்மா எனக்கு எதுனா கொடுத்துருவானோ என்னாகோ? அவ்வளோதான். எனக்கு குயில் எடுத்துட்டாங்க. எனக்கு ஏமா வந்துட்டான். என்ன அவ்வளோதான் புதுசாக என்ன ஏமா எனக்கு என்ன ஐயா? முக்கடியா தயாரிக்கப்பட்ட இந்த பாயசார் அருந்த வேண்டும் என்று அருந்தினி ஒரே துர்நாற்றம். சரக்கு குடிச்சாங்க. என்னப்பா புதிய நாட்டை அடிக்குதா? சரக்கு குடிச்சாங்க. நம்மளுக்கு பிடிக்கோ பிடிக்காதுப்பா. உனக்கு அந்த நாத்தம் கூட உனக்கு ஆகாத. எல்லாம் வாயால தான் குடிச்சுங்கிறாங்க. என் மேல தான் அடிக்கும். குபில் குபில் குபில்னு அப்படியே மனமா அடிக்கும். நீ குடிக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்? முதல் ரவுண்ட் அப்படி இருக்கும். போக சரியாயிடும். மூக்க புச்சுன்னு குசு விட்டுடு. குச்சுடு குச்சுடு.
நாயே இன்னும் நக்கி கிடக்குறேன் போய் ஒருத்த நாக்க போட்டு நாக்கல போதையார போகுது உனக்கும் புட்ரா 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 அடப்பா உனக்கு மீதி குத்துட்டாடுறா என்ன ஆகுமோ தெரியலையே முட்டை மேல 2 தோசை வையே மொம்மால முட்டை மேல 2 தோசை வைக்கணுமா தோசை மேல முட்டை வைப்பாங்களா முட்டை மேல தோசை வைப்பாங்களா என்னடா பூமி சொல்லிட்டு பூமாதேவி குளிக்கு போய்க்கிறா விட்டுட்டு ஒரு சைடா போ என்ன லைட் கம்பெல்லாம் சொல்லிட்டு அது கருவாரி போய் சுத்திங்குது அடா போடுகாலையா சொம்பு போட்டியாடா பாவியா நான் எத்தனை சொம்பு போட்டுக்கிறேன் அடா போடுகாலையா ஏற்கனவே ஒரு தட்டு ஒன்று சொம்பு ஒன்றா ஊருக்கார் பலாலும் கொடுப்பாங்க வாதியாரை காக்க மாட்டாங்க துட்டு கட்டி போடுவேன் நான் எவ்வளோ போயிட்டு வந்து எவ்வளோ கட்டு போவா சும்மா சிம்பிள் 5000 கட்டி போய் நீ கூலி எவ்வளோ உனக்கு 5500 ரூபாய் வாங்குறது 150 ரூபாய் எம்மன் பேச்ச பத்தியா உங்களுக்கெல்லாம் டிஃபன் வாங்கி கொடுக்குறேன் அதில் ஒரு செலவுடா எனக்கு இதோ 130 ராத்திரிக்கு மேலே ஓடி போச்சு ஒன்றுமா வாங்கி கொடுத்துங்கிற டிஃபன் எங்களுக்கு உங்களை இட்டுமா ஹோட்டலில் விட்டா கொஞ்சமா பார்த்துன்றீங்க 3500 ரூபாய் பில்லு ஆகுதுரா ஏய் உள்ளக்கரவன் ரெட்டியாயில 18 இட்லி சாப்பிட்றான் 7 வடை வாங்குறான் கணக்கா ஏய் அவன் துட்டு கொடுத்து சாப்பிட்றானாக்கா ஒரு வடை 3 இட்லி அடிக்கணும் வரான் ஏய் நாங்க வயிற்றுக்கு மஞ்சள் நல்லா சாப்பிடும்டா பாவி வருவான் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மீசை வரைஞ்சிக்கணும் ஏய் ஏய் ஐஎஸ்ல எல்லா கடையும் வச்சு தர்றாங்க உங்க அம்மால உன் கடை மட்டும் என்னடா அங்க வச்சுக்கிறேன் இது பங்க் கிடையாது வெள்ளை வெள்ளையா கட்டலாம் என்ன அது சிகரெட்டு கருப்பு கருப்பா கட்டலாம் சுருட்டு அம்மால எத்து குமிரிடுவேன் இது மொத்த சிந்தாரப்பட்ட பொட்ட ரபடி ஆமாண்டா நீ பொட்ட ரபடி தான்டா நீ இன்னும் கூடி காலத்துல பொட்டியாவே புடிவானு தெரியல பேட்ட ரபடி என் பேரை கேட்டாலுமே சுண்ணாம்பு சட்டி நாய் நக்காது மற்ற நாய் எல்லாம் போய் சுண்ணாம்பு சட்டி நக்கிங்க தானே அம்மாளண்ணா சூளை மேல ரவுடி சூளை மேல ரவுடியா இல்ல மண்ணு போய்ப்பாங்களா அங்க ரவுடியா சூளை மேல ரவுடி சோனாமேடா கடை ஏறத்து கட்டுற அம்மால காஜா பீடி குடிக்கிறியா உங்க அம்மால இல்ல ஏறத்து கட்டு ஏன்னா எத்தனை உங்க அம்மாலடா டேய் அம்மால கோல்டு பிளாக் இருக்குதா இல்ல புல் பிளாக் இருக்குதா ஏய் ஏய் ஓய்ஸ்ரோ அம்மா உனக்கு கெட்ட வந்தானா என்னடா வெச்சினாரே எத்தனை போய்ட்டுமா வாத்தா ஏறத்து கட்டுற போடா அம்மால ஏய் வாத்தா இன்னும் நெல்லா இருக்கிற மாதிரி வாத்தா என்னடா வாத்தா நெல்லா இருக்கிற மாதிரி மரக்கால் வாத்தா என்னடா யார் மேல கை யார் மேல போடு விடாத ரெண்டாவது நம்ம கெட்டியா வரக்கூடாதாமா போடு விடாத போடு தூங்கி நம்ம ஜட்டி போடாத இருக்கும்போது ஏன்டா ஏப்பிட்டு வந்தவன ஏய் யார் மேல கை வைக்கிறான் அவன் யார் ஆள் தெரியும் உனக்கு கட்டியாமந்தல் ஏய் கட்டியாமந்தல் தலைவர் புள்ள அவனை தூக்கி எடுத்து ஜெயில வச்சிருவான் உன்னை ஏய் நானே ஆனா ஆரவள்ளி முக்கடியா தயார்பட்டேன் இந்த பாயசார அருந்த எர்ரா சொம்ப டக்குனே எப்படி மனக்கவலை சொம்பு போட்டு தானே ஏய் டக் சொம்பு போறதுக்குள்ள படுத்துறீங்க புதுசா கத்துக்கிறோம் இந்த முக்கடி சாரி அருந்த உடனே எப்படி மனக்கவலையாக பட்டது பறந்து போய் விட்டது இப்போது என் மனதாக பட்டது சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது தீர்ந்து விட்டது உண்மை. உங்களுக்கு மனக்காலம் தீர்த்து விட்டது இந்த பாவிக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டதுங்க சஞ்சலம் ஏற்பட்டு விட்டதுங்க